ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பரிசுத்தம் என்பது காலகாலமாக தொன்று தொட்டு அதிகமாய் முக்கியப்படுத்தி பேசப்பட்டு வருகிறது. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பலவிதமான போதனைகள், பலவிதமான முயற்சிகள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே எடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் தேவன் பரிசுத்தத்தை குறித்து என்ன சொல்லுகிறார், பரிசுத்த வாழ்க்கை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை அவருடைய ஒரு நாமத்திலிருந்து நாம் இந்த நாளில் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஏன்னா தேவனுடைய நாமத்தை தான் தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் நமக்கு அதை தியானிப்பதற்கும் அவர் கிருபை கொடுத்து வருகிறார். ஆகவே இன்றைக்கு பரிசுத்தத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு தேவனுடைய நாமத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மேலும் கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை, இதை நல்லா கவனிங்க, உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். தேவன் பரிசுத்தத்தை விரும்புகிறார் என்பது மாத்திரமல்ல, முக்கியமானது தேவனே நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். இதை கவனிக்கணும். பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன் நீயே உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள் என்று சொல்லவில்லை. இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான். அப்படியானால் பரிசுத்தப்படுத்துகிற வேலையை கர்த்தர் செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளை நாமளே பரிசுத்தப்படுத்திக்கலாம் அப்படின்னா அவரே தேவையில்லை, அவருடைய உதவி தேவையில்லை. மனுஷன் அவன் தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்தி கொள்ள முடியாது, தன்னைத்தானே சுத்தப்படுத்தி கொள்ள முடியாது. காரணம், ஆதாமினுடைய அந்த பாவ வித்து, அந்த பாவத்தன்மை அவனுக்குள்ளே இருக்கிறபடினால் அந்த பாவத்தன்மை அவனை பாவம் செய்யத்தான் வைக்குமே தவிர அவனை பரிசுத்தமாக வாழ விடாது. இவன் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவனுடைய உதவி தேவை, கர்த்தருடைய உதவி தேவை. இதை முதலாவது புரிந்து கொள்ளணும். இதை முதலாவது தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும். நாம் முயற்சி பண்ணி, நாம் பிரயாசப்பட்டு, நாம் ஸ்ட்ரகிள் பண்ணி, நாம் எஃபர்ட் எடுத்து நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. அதனால தான் இங்கே உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர், ஹீப்ருவில் ஜெகோவா மெக்காடிஷ்கம், இது ஒரு பெரிய வார்த்தை. ஜெகோவா மெக்காடிஷ்கம் அப்படின்னா, நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன். I am the one who sanctifies you, the Lord who sanctifies you. உங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர். இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்த வாழ்வுக்காக நம்ம போராடுறதில்லை. பரிசுத்த வாழ்க்கை என்பது நம்முடைய எஃபர்ட்டில் வர்றதில்லை, நம்முடைய பிரயாசத்தில் வர்றதில்லை. அவரோடு நமக்கு இருக்கிற உறவினால் வருவது தான் பரிசுத்தம். உறவு தான் நமக்கு பரிசுத்தத்தை கொடுக்கிறதே தவிர நம்முடைய சுய முயற்சி அல்ல, நம்முடைய சுய பிரயாசம் அல்ல. நாம் சுயமாக பாடுபடுறதுனால, நாம் சுயமாக சில காரியங்களை செஞ்சோ செய்யாமலோ இருக்கிறதுனால, நம்முடைய கிரியையினால் நம்ம பரிசுத்தமாக முடியாது. இது ஆழமாக பதியணும் நமக்குள்ள. இந்த sanctification does not happen by effort. It happens by a relationship with the Lord. தேவனோடு நமக்கு இருக்கிற உறவு, தேவனோடு நமக்கு இருக்கிற நெருக்கம், தேவனோடு நாம் செலவழிக்கிற நேரம், தேவனுடைய சமூகத்தை மேலே இருக்கிற ஒரு வாஞ்சை, அந்த ஆசை,
இதுதான் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. இது மனிதனாய் எடுக்கிற முயற்சி பரிசுத்தத்தை கொண்டு வர்றதில்லை. அப்படி கொண்டு வர்றதா இருந்தால் தேவன் தேவையில்லை, தேவனுடைய வார்த்தை தேவையில்லை, நமக்கு ஒரு பிரசங்கம் தேவையில்லை, நமக்கு ஒரு ஆராதனை தேவையில்லை. மனுஷன் அவனை பரிசுத்தமாகிட்டு போயிடலாமே, கர்த்தரே தேவையில்லையே. கர்த்தர் அருமையானவர்களே இந்த பூலோகத்துக்கு வந்ததே மனிதனால் பரிசுத்தமாக வாழ முடியாது என்பதனால தான் அவர் இந்த பூலோகத்துக்கு வந்தார். அவர் இந்த பூலோகத்தில் வந்து மனிதனை பரிசுத்தப்படுத்தினார். அவனுடைய பாவத்தை அவர் சுமந்தார், அவருடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டார். காரணம் என்னவென்றால் மனுஷன் பரிசுத்தப்படுத்த முடியாது. உங்கள் முயற்சி உங்களை பரிசுத்தப்படுத்தாது, உங்களுடைய நற்கிரியைகள் உங்களை பரிசுத்தப்படுத்தாது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தம் கர்த்தரோடு இருக்கிற நெருக்கம், கர்த்தரோடு இருக்கிற உறவு, அவரோடு இருக்கிற ஐக்கியம். அதனால தான் திரும்ப திரும்ப நாம் இந்த தேவனுடைய நாமங்களை குறித்து நான் சொல்லும்போது மறுபடி சொல்கிறேன், இந்த நாமங்களை படிக்கிறது வெறும் மூளை அறிவுக்காக இல்லை. கர்த்தரோடு இதை படிக்க அவரை குறித்த அறிவு நம்மை அவரோடு இணைக்க வேண்டும். ப்ராக்டிக்கலாக நம்முடைய ஆவியை, நம்முடைய மனதை கர்த்தரோடு இணைக்கணும், கர்த்தரோடு நம்மை ஒருமுகப்படுத்தணும், கர்த்தரை நேசிக்கணும், கர்த்தரோடு உறவாடணும். இதுக்கு தான் இந்த நாமங்களை படிக்கிறோம். அவிதமாய் நாம் உறவாட அவிதமாய் அவரோடு நெருக்கம் கொள்ள அவிதமாய் அவரோடு ஐக்கியம் கொள்ள பரிசுத்தம் என்பது, சாங்க்டிஃபிகேஷன் என்பது, இட் இஸ் த அவுட்கம் ஆஃப் த ரிலேஷன்ஷிப். தேவனோடு நமக்கு இருக்கிற உறவில் நம்மை இணைக்கும் பொழுது அதனுடைய விளைவு பரிசுத்தமாய் மாறுகிறது. பரிசுத்தம் என்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்னன்னா, பிரித்தெடுக்கப்படுதல், செட் அபார்ட் ஃபார் அ பர்பஸ். ஒரு நோக்கத்தை நிறைவேற்றும்படிக்காக, ஒரு நோக்கத்திற்காக பிரித்தெடுப்பது தான் பரிசுத்தப்படுத்துதல். அதான் பரிசுத்த ஹீப்ரு தாட் படி, ஹீப்ருடைய அந்த திங்கிங் படி பரிசுத்தம் என்கிற வார்த்தை, சாங்க்டிஃபிகேஷன் என்கிற வார்த்தை செட் அபார்ட் ஃபார் அ பர்பஸ், ஒரு நோக்கத்திற்காக பிரித்தெடுப்பது. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நோக்கத்திற்காக இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தார். இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற இனங்களிலிருந்து, மற்ற ஜனங்களிலிருந்து, மற்ற ஜனக்கூட்டத்திலிருந்து இவர்களை தனியாக பிரித்தெடுத்தார். எனக்கென்று நான் உங்களை பிரித்தெடுத்தேன்றார். எனக்காக நீ வாழணும், என்னைய பிரதிபலிக்கணும், நான் யாருன்றதை இந்த உலகத்துக்கு காமிக்கணும். உன்னை பிரித்தெடுத்தது சும்மா பிரித்தெடுத்துட்டேன்னு சொல்கிறதுக்கு இல்லை, பிரித்தெடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. பிரித்தெடுத்ததனுடைய நோக்கம் என்னன்னா, என்னை இந்த உலகத்துக்கு நீ காண்பிக்க வேண்டும். இந்த யெகோவா தேவன், யாவே தேவன் யார் என்பதை இந்த உலகத்துக்கு காமிக்கணும். அதனால தான் மற்ற யாருக்கும் இருக்கிறத காட்டிலும் இவர்களுக்கு இந்த உலகத்தின் நன்மைகளை கூட அதிகமாய் கொடுத்தார். இந்த 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 பூமியின் நன்மைகளை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏராளம் கொடுத்தார். இந்த பூமியில் மற்ற எல்லா ஜனங்களை காட்டிலும் ஞானத்தையும் விவேகத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். காரணம் என்னன்னா, இந்த தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், இந்த தேவனுடைய ஜனங்கள், இவர்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்பது இந்த உலகத்துக்கு தெரியணும். அதை காமிக்க விரும்பினார். இவர்கள் மூலமாய் தேவன் யார் என்பதை காண்பிக்க விரும்பினார். அந்த நோக்கத்திற்காகத்தான் அவர்களை பிரித்தெடுத்தார், சாங்க்டிஃபை பண்ணார், பரிசுத்தப்படுத்தினார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களை என்னையும் கூட கர்த்தர் அதுக்கு தான் பிரித்து எடுத்திருக்கிறார். அவர் யார் என்பதை இந்த உலகம் காண வேண்டும். அதனால் பிரித்தெடுக்கிறதுன்றது இந்த உலகத்தை விட்டே நம்மளை பிரித்து பரலோகத்துக்கு கொண்டு போகிறதில்லை. ஆண்டவர் சீஷர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது யோவான் 17 அதிகாரத்தில் ஜெபம் பண்ணார் பாருங்க, இவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், பாருங்க, உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி வேண்டிக் இவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கோங்கன்னு நான் ஜெபம் பண்ணலை. அது என்னுடைய முக்கியம், அது இல்லை. அதுக்காக இவர்களை நான் பிரித்தெடுக்கலை. பிதாவே, இவர்கள் இந்த உலகத்தில் இருக்கணும். இந்த உலகம் இவர்களை தொடக்கூடாது. இந்த உலகம் இவர்களை கரைப்படுத்தக்கூடாது. இந்த உலகத்தின் எண்ணங்கள், உலகத்தின் சிந்தை, உலகத்தினுடைய நோக்கம்
உலக மனிதனுக்கு இருக்கிற அந்த நோக்கம், உலக மனிதனுக்கு இருக்கிற அந்த கோல், உலக மனிதனுக்கு இருக்கிற அந்த குறிக்கோள் இவனுக்கு வந்து, இவனுக்கு இது தெய்வீக நோக்கம் இருக்கணும், தெய்வீக சிந்தை இருக்கணும். அதுக்காக நான் இவர்களை செட் அப்பார்ட் பண்ணியிருக்கிறேன், அதற்காக நான் இவர்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் இவர்களை பரிசுத்தவான்கள் என்றே நான் அழைக்கிறேன். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களை என்னையும் கர்த்தர் பரிசுத்தவான்கள் என்றே சொல்லுகிறார். we are called saints. நம்மை பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறார். பரிசுத்தவான்கள்னா பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், வேறு ஒரு 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 தெய்வீக நோக்கத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றும்படி, தெய்வீக திட்டத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றும்படி நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஸோ நம்பர் 1, நாம் நாமளாக பரிசுத்தமாகிறது இல்லை, நாமளாக நம்மளை பிரிச்செடுக்க முடியாது, நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியாது. நம்மை பிரித்தெடுக்கிறவர் கர்த்தர். நம்மை பிரித்தெடுத்தது மாத்திரமல்ல, நம்மை வாழ வைக்கிறவரும் கர்த்தர். எப்படி வாழ வைக்கிறார் என்றால், முதலாவது நம்முடைய அடையாளத்தை அவர் மாற்றுகிறார். நம்முடைய பிஹேவியரை மாற்றுறதுக்கு முன்னால் நம்முடைய அடையாளத்தை மாற்றுகிறார். ரொம்ப முக்கியமான சத்தியம், கவனிங்க. God changes our identity first. நம்முடைய அடையாளத்தை மாற்றி அதுக்கப்புறம் நம்முடைய நடத்தையை, நம்முடைய பிஹேவியரை மாற்றுகிறார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நாம் பரிசுத்தவானாய் மாறுவதற்காக நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறவர்கள் அல்ல. நாம் பரிசுத்தவானாய் மாறுவதற்காக பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறவர்கள் அல்ல. நாம் பரிசுத்தவானாய் இருப்பதினாலே பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறோம். இது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளோ தூரம் இருக்குது இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு இடையில் இருக்கிற வித்தியாசம். இதை புரிந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பரிசுத்தவானா, எப்படியாவது பரிசுத்தவானா ஆயிரணுமேனு பல்ல கடிச்சுக்கிட்டு அப்படியே மூச்சை இறுக்கிக்கிட்டு ஆவிக்குரிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்தவான் ஆக முடியாது பிரதர். நீங்கள் தலைகளனாலும் பரிசுத்தவான் ஆக முடியாது. ஏன்னா என்னைக்கு இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டீங்களோ அன்றைக்கே பரலோகம் உங்களை பரிசுத்தவானாகத்தான் பார்க்கிறது. நீங்கள் பரிசுத்தவானாய் பரலோகத்தினால் பார்க்கப்படுகிறீர்கள். நீங்கள் பிறக்கும் பொழுது, தாயின் வயிற்றில் பிறக்கும் பொழுது பாவியாய் பிறந்தீர்கள். தேவனுடைய வயிற்றிலிருந்து பிறக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளையாய் பிறக்கும் பொழுதே பரிசுத்தவானாக பிறந்துட்டீங்க. எப்படி பிறக்கும் பொழுதே தாயின் வயிற்றில் பிறக்கும் பொழுதே பாவியாக பிறந்தீங்களோ, அதுபோல் தேவனுடைய பிள்ளையாய் பிறக்கும் பொழுதே பரிசுத்தவானாக பிறந்துட்டீங்க. இப்போ பரிசுத்தவானாக நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் பரிசுத்தமாய் வாழ உங்களை அர்ப்பணிங்க. இட் கம்ஸ் பை சரண்டர். அவருக்கு அர்ப்பணிக்கணும், அவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் நம்மளை நடத்துறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். நம்முடைய எஃபர்ட்டில் இல்லை. மக்கள் எஃபர்ட் நிறைய இந்த பிஹேவியரல் சேஞ்சஸ், அது மாத்திரம் இல்லை, வெளிப்பிரகாரமான மாற்றங்கள், அதெல்லாம் சொல்ல விரும்புகிறேன் நான். ஆனால் அதுக்கு முன்னால் இதை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். நீங்கள் பரிசுத்தவானாக மாறுறதுக்காக பரிசுத்த வாழ்க்கை வாழலை, பரிசுத்தவானாக இருக்கிறதுனால அதுக்கேற்ற நடக்க, அதுக்கேற்ற செயல்கள். நான் பரிசுத்தவானாக இருக்கிறேன், நான் பரிசுத்தவான், நான் இப்படி தான் இருப்பேன், நான் பரிசுத்தவான் இப்படி தான் பார்ப்பேன், நான் பரிசுத்தவான் இப்படி தான் பேசுவேன், நான் பரிசுத்தவான் இந்த மாதிரி தான் செயல்படுவேன். ஏன்னா பிகாஸ் ஐ ஆம் அ செயின்ட். நான் தேவனுக்கு பிறக்கும் பொழுதே பரிசுத்தவானாக பிறந்துட்டேன். பரலோகம் என்னை பரிசுத்தவானாக பார்க்குது. உலகம் என்னை உலகத்தின் கண்களுக்கு எப்படி இருக்கிறோன்றது இல்லை, பரிசுத்த தேவனுடைய கண்களுக்கு நான் எப்படி இருக்கிறேன்றது முக்கியம். அவர் நம்மளை எப்படி பார்க்குறார் என்பதை வேதத்தை படித்து கண்டுபிடிக்கணும். உலகத்தை கேட்டு இல்லை, அவங்க சொந்தக்காரவங்களை கேட்டு இல்லை, அவரையும் இவரையும் கேட்டில்லை. இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? நம்மை வேதம் எபேசியர் 1:1 சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. அப்போது விசுவாசிகள் இயேசுவை விசுவாசித்துட்டீங்கனாலே யூ ஆர் சீன் ஆஸ் அ செயின்ட் பை ஹெவன். பரலோகத்தினால் நீங்கள் பரிசுத்தவானாய் பார்க்கப்படுகிறீர்கள். பாருங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன். யூதர்கள் பன்றியின் மாம்சத்தை சாப்பிட மாட்டாங்க.
யூதர்கள் பன்றியின் மாம்சத்தை சாப்பிட மாட்டாங்க. அவன் யூதனாக பிறந்ததுனாலே சாப்பிட மாட்டான். அவங்க எந்த ஹோட்டலுக்கு போனாலும் அதை சாப்பிட மாட்டார்கள். ஏன்னா அது ஒரு பழைய ஏற்பாட்டில் அது ஒரு யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம். இப்போ நல்லா கவனிங்க, இப்போது அவங்க பன்றியின் மாம்சத்தை சாப்பிடாததுனால அவங்க யூதன் ஆக போகிறதில்ல, இனிமேல் யூதன் ஆக போகிறதில்ல. அவங்க யூதனாக பிறந்ததுனால அதை சாப்பிடாமல் இருக்கிறாங்க. அவர்களுடைய அடையாளம்தான் அவர்களுடைய நடத்தையை தீர்மானிக்கிறது. இதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. யுவர் ஐடென்டிட்டி டிட்டர்மின்ஸ் யுவர் பிஹேவியர். யுவர் பிஹேவியர் டஸ் நாட் டிட்டர்மின் யுவர் ஐடென்டிட்டி. இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். ஐ டோன்ட் நோ how many of you understood what I am saying. நான் சொல்லி கொண்டிருக்கிறதை எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்கன்னு தெரியல. நாம் யாராக இருக்கிறோம் என்பது தான் நாம் என்ன செய்கிறோம் என்பதை தீர்மானிக்கிறது. நம்முடைய நடத்தையை தீர்மானிக்குது. நம்முடைய கிரியைகள் நம்முடைய அடையாளத்தை தீர்மானிக்கிறது இல்லை. அடையாளம் மாறாதது. நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய செயல்கள் மாற்றப்படக்கூடியவை. நம்முடைய ஆக்ஷன்ஸை நம்ம மாற்றிக்கொள்ளலாம், நம்முடைய பிஹேவியரை நம்ம மாற்றிக்கொள்ளலாம். நம்முடைய அடையாளத்துக்கு ஏற்றாற்போல் நம்ம மாற்றிக்கொள்கிறோம். ஸோ தேவன் நம்மை பிரித்தெடுத்து முதலாவது நமக்கு அடையாளத்தை கொடுத்து விட்டார். when he sets apart us, நம்மை அவர் பிரித்தெடுத்த பொழுது he gives us identity, முதலாவது அடையாளம். ஸோ இயேசுவை நீங்கள் விசுவாசித்திருந்தீங்கன்னா, ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் 100% பரலோகத்தின் பார்வையில் பரிசுத்தவான் என்பதை புரிந்து கொள்ளணும். நீங்கள் பரிசுத்தவானாய் கர்த்தர் உங்களை பார்க்கறதுனால நீங்கள் பரிசுத்தவானாய் இந்த உலகத்தில் நடக்கும்படி எதிர்பார்க்கப்படுகிறீர்கள். பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்த பிஹேவியர். இந்த பரிசுத்த பிஹேவியர் நமக்கு வரணும், பரிசுத்த வாழ்க்கை வரணும்னா கர்த்தர் என்னை பிரித்தெடுத்து விட்டார். கர்த்தர் என்னை, அவர் ஜெகோவா மெக்காடிஷ்கம், அவர் என்னை பிரித்தெடுத்திருக்கிற தேவன், என்னை பரிசுத்தப்படுத்தின தேவன் அவர். இது நானா என் முயற்சியில் நடந்ததில்லை, இது அவருடைய புண்ணியம், அவருடைய கிருபை, அவருடைய தயவு. அவர் என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், என்னை வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். ஆகவே நான் இப்பொழுது பரிசுத்தவானாய் இருக்கிறேன் என்கிற உணர்வு நமக்குள்ளே வந்தால் தான் பரிசுத்தமாக வாழ போகிறோம். அநேகர் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பிரயாசப்பட்டு தோற்று போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. விழுந்து 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 எந்திரிக்கிறது. அவங்க வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியாமல் தவிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த பரிசுத்தப்படுத்துகிற தேவன் உங்களுக்கு வெளிப்படுவாராக. இதை புரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த வாழ்க்கைனா என்னன்னு புரிந்து கொள்ளுங்கள். அவர் நம்மை பிரித்தெடுத்து ஒரு நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்காக நம்ம இந்த உலகத்தில் வாழ வைத்திருக்கிறார். அப்போது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும், வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும், வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு எங்களுக்கெல்லாம் அந்த நாட்களில் நிறையா பேசுனாங்க. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைனா என்னென்னா, இந்த உலக மக்கள் செய்கிறது எதுவும் நீங்கள் செய்யக்கூடாது, உலகத்தினால் கரப்படக்கூடாது, அதெல்லாம் ரைட்டு. ஆனால் அதில் இன்னொரு பகுதி இருக்குது, அதை விட்டுட்டாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி. பிரித்தெடுத்து தேவ நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்காகத்தான் பிரித்தெடுத்தான்றதை சொல்லலை. பிரித்தெடுக்கணும், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும், வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும், இதைத்தான் சொன்னாங்களே தவிர தேவ நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும்னு சொல்லலை. அப்போது இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, நல்லா கவனிங்க இப்போ நான் சொல்கிறத, அவர்கள் இந்த உலகமோ மாம்சமோ பாவமோ அவர்களை கரைப்படுத்தாமல் இருக்கணும்னா, நான் கரைப்படக்கூடாது, ஆண்டவரே என்னை கரைப்படாமல் பார்த்துக்கோங்கப்பா, கரைப்படாமல் அப்படி சொல்கிறதுனால நடக்கிறது இல்லை. இவர்களுடைய எண்ணம் கரைப்படக்கூடாதுன்னா அந்த கரையின் மேலே தான் எண்ணம் இருக்குது. அதனால ஆட்டோமேட்டிக்காக இவங்க கரைப்பட்டுறாங்க. நல்லா கவனிங்க நான் சொல்கிறத. இப்போ இவங்க எண்ணம் கரைப்பற்றக்கூடாது, இதில் இருக்கக்கூடாது. இதில் இல்லாமல் என்னை என்ன நோக்கத்துக்காக கர்த்தர் அழைச்சிருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற
என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, அந்த நோக்கம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஸோ தேவ நோக்கத்தை மனதில் வைத்து, தேவ திட்டத்தை மனதில் வச்சு வாழுகிறவர்கள் பாவத்தை ரொம்ப ஈஸியாக ஜெயிக்கலாம். இதைத்தான் எபிரேயர் 12:1 அதை எழுதின ஆசிரியர் எழுதுகிறார். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோன்னு சொல்லலை, தள்ளிவிட்டு ஓடக்கடவோன்னு சொல்லலை. அடுத்து ரொம்ப முக்கியமான வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். அப்போ நம்முடைய மனம் இயேசுவினால் நிரப்பப்பட வேண்டும். பாவம் செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. இதுதான் மைண்டு முழுவதும் நிரம்பி இருந்தால் பாவம் செஞ்சிருவோம். பாவம் செய்யக்கூடாதுன்ற எண்ணம் இல்லை. நான் இப்போ இயேசுவுக்காக என் வாழ்க்கையில் நான் வாழணும். இயேசு என் சிந்தை நிறைந்தார், இயேசு என் சிந்தை கவர்ந்தார், இயேசு என் மனதை நிரப்பினார், இயேசு என் இருதயத்தை நிரப்பினார். அந்த கல்வாரின் அன்பு, அந்த சிலுவையின் அன்பு, அந்த சிலுவையின் ரத்தம், இதெல்லாம் என்னுடைய உள்ளத்தை நிரப்பி இந்த இயேசுவுக்காக இந்த உலகத்தில் வாழணும். இந்த இயேசு எதற்காக என்னை பிடித்து கொண்டாரோ அதை பிடித்து கொள்ளும்படி பவுல் சொல்றார் பாருங்க. அவர்கள்தான் சக்சஸ்ஃபுல் பீப்புள், அவர்கள்தான் பாவத்தை ஓவர் கம் பண்ணுகிறவர்கள். யார்? எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளணும், அதை பற்றி பிடிக்கணும், அந்த நோக்கத்துக்கு பின்னால ஓடணும், அந்த தேவ திட்டத்துக்கு பின்னால ஓடணும். என்னை எதற்காக கர்த்தர் இவ்வளோ கோடி ஜனங்கள் மத்தியில் என்னை பிரித்து எடுத்தார்? அவரை காணும்படி, அவரை பார்க்கும்படி கண்களை திறந்து விட்டார். அப்படின்னா he has a great purpose for my life. என்னுடைய வாழ்க்கை குறித்த ஒரு பெரிய திட்டம் அவருக்கு இருக்குது. கர்த்தாவை அந்த நோக்கத்துக்கு நேராக ஓட என்னை அர்ப்பணிக்கிறேன். ஸோ செட் அப்பார்ட் அப்படின்னா வெறுமையை பிரிக்கிறது மட்டும் இல்லை, இந்த பூலோகத்தில், இந்த பூமியில் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக, கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக என்னுடைய எண்ணம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகிறது. என்னுடைய ஆசைகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகிறது. அதுதான் அடுத்து சொல்கிறேன் பாருங்கள். அடுத்து ரொம்ப முக்கியமானது, சாங்க்டிஃபிகேஷன் இஸ் நாட் எக்ஸ்டர்னல், இட் இஸ் இன்டர்னல். மதம் ரிலீஜியன் ஃபோக்கஸஸ் ஆன் த ரூல்ஸ், எக்ஸ்டர்னல் ரூல்ஸ். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதை போடணும், எதை போடக்கூடாது, இதுலேயே தான் காலத்தையும் நேரத்தையும் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. இதே தான் பாருங்கள். என்ன கலரில் சட்டை போடணும், என்ன கலரில் சேலை கட்டணும், மீசை வைக்கலாமா வைக்கக்கூடாதா, அதை செய்யலாமா, இதுலேயே தான் பாருங்கள். விசேஷமாக பெந்தெகோஸ்தே உலகம் இதில் தான் கவனம் செலுத்திருச்சு. இட்ஸ் எ ரிலீஜியன். ஆனால் தேவனோடுள்ள உறவு எக்ஸ்டர்னலாக வேலை செய்யும், இன்சைட் அவுட். இட் ஒர்க்ஸ் இன்சைட் அவுட். தேவன் ஒரு மனுஷனை பரிசுத்தப்படுத்துறது வெளியே இருந்து உள்ளே இல்லை, உள்ளே இருந்து வெளியே. கவனிங்க, முதல்ல உள்ளே ஆரம்பிக்கிறார். உள்ளே எப்படி ஆரம்பிக்கிறார் தெரியுமா? அவனுடைய டிசையர்ஸை கர்த்தர் மாற்றுகிறார். God changes man's desires before he changes his behavior. ஒரு மனிதனுடைய நடத்தையை கர்த்தர் மாற்றுவதற்கு முன்பு அந்த மனுஷனுடைய ஆசையை மாற்றுறார், அவனுடைய விருப்பங்களை மாற்றுகிறார். இதுக்கு முன்னால் அவன் எதெல்லாம் வெறுத்தானோ அதெல்லாம் இப்போ நேசிக்க ஆரம்பிக்கிறான். பைபிளை படிக்கணும், ஜெபிக்கணும், தேவ சமூகத்துக்கு போகணும், கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தருடைய பாடல்களை கேட்கணும், கர்த்தருடைய செய்திகளை கேட்கணும். இதில் ஆசை வருது. இதெல்லாம் முதல்ல ஒரு காலத்தில் வெறுத்தவன் இப்போ இது மேலே பயங்கரமாக ஆசை. இதுதான் செட் அப்பார்ட். இதுதான் சேஞ்ச் இன்சைடு, உள்ளான ஒரு மாற்றம். அதுக்கு முன்னால் விரும்பினதை இப்போ வெறுக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு முன்னால் விரும்பின அரட்டை அடிக்கிறது, ஊர் சுற்றுறது, கண்டதையும் பார்க்குறது, தேவையில்லாத காரியங்களில் நேரத்தை செலவழிக்கிறது, இதையெல்லாம் அவனுடைய உள்ளம் வெறுக்க ஆரம்பிக்கிறது. என்னன்னா உள்ளே ஒரு மாற்றம்.
God changes inside before he changes our behavior. இதுதான் உண்மையான சாங்டிஃபிகேஷன். இதுதான் உண்மையான பரிசுத்தம். உள்ளான ஒரு மாற்றம், உள்ள கர்த்தர் மேலே ஒரு அன்பு, கர்த்தர் மேலே ஒரு பாசம். இந்த தேவன், இந்த பரிசுத்தப்படுத்துகிற தேவன் உங்களை நேசித்தபடினால தான் உங்களை அவருடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார். ஆகவே ஜெகோவா மெக்காடிஷ்கம், இதான் அந்த நாமம். பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். உங்களை பரிசுத்த வாழ்க்கை வாழ வைக்கிறதுக்கு தான் இயேசு வந்து முதலாவது செஞ்சது. நம்மை பரிசுத்தவானாய் மாற்றி பரிசுத்த வாழ்க்கை வாழ வைக்கிறதுக்காக அந்த கல்வாரி சிலுவையில் எல்லா பாவத்தையும் தன் மேலே சுமந்து கொண்டார். எல்லாருடைய எல்லா பாவத்தையும், எல்லா அக்கிரமத்தையும், எல்லா மீறுதலையும், எல்லாத்தையும் தன் மேலே போட்டுக்கொண்டு அவருடைய பரிசுத்தத்தை நமக்குள்ளே கொடுத்து விட்டார். இந்த இயேசுவை விசுவாசித்த மாத்திரத்தில் நடக்கிறதா தாங்க. தட்ஸ் த நம்பர் ஒன் திங் விச் ஹேப்பன் when we accepted Jesus as our Lord and Savior. இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக நம்ம அறிக்கையிட்டு ஏற்றுக்கொண்டவுடன் அவர் நம்மை பரிசுத்தவானாய் பார்க்க ஆரம்பிக்கிறார். பாவத்தெல்லாம் அவர் சுமந்து கொண்டார். இதுதானே ரட்சிப்பு. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது அதான விசுவாசம். என் பாவத்துக்காக அவர் மரித்தார், என்னுடைய அக்கிரமத்துக்காக அவர் மரித்தார். இனி நான் பாவி இல்லை, இனி நான் பரிசுத்தவான். இந்த நாள் இந்த வார்த்தை கேட்கிற நீங்களும் பரிசுத்தத்துக்காக உங்கள் முயற்சியும் உங்கள் பிரயாசத்தையும் விட்டுட்டு just surrender your life to Jesus. ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கும் அவருடைய ஆவியானவருக்கும் விட்டு கொடுங்கள், அர்ப்பணியுங்கள். அர்ப்பணிங்க. அவரோடு கூட நெருக்கமாக இருங்க, அவரோடு கூட உறவாடுங்க. அந்த உறவாடுதலிருந்து தான் பரிசுத்த வாழ்க்கை வருது. பாருங்கள், தேவனோடு எந்த அளவு உறவாடுறோமோ ஆட்டோமேட்டிக்காக holiness is the result of your personal relationship with Christ. கிறிஸ்துவோடு நமக்கு இருக்கிற அந்த தனிப்பட்ட உறவிலிருந்து பிறப்பது தான் பரிசுத்தம். ஏன்னா அவர்தான், நாம் யாரோடு உறவாடுகிறோமோ அவர்தான் ஜெகோவா மெக்காடிஷ்கம், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர். நம்மளா போராடி பிரயாசப்பட்டு தோற்று போன நாட்களுக்கு ஒரு முடிவு கட்டி இந்த பரிசுத்தப்படுத்துகிற தேவனோடு, நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தரோடு நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் செலவழிப்போம். இந்த உலகத்தில் பாவத்தை வென்று, பாவத்தை மேற்கொண்டு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, எந்த கில்ட்டும் இல்லாமல், எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் ஒரு பரிசுத்த வாழ்க்கை, இந்த உலகத்துக்கு தேவனை பிரதிபலிக்கிற, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, பரிசுத்தப்படுத்துகிற நல்லவரே, அன்பின் தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய எஃபர்ட், எங்களுடைய முயற்சி, எங்களுடைய பிரயாசம், அதனால் நாங்கள் இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ முடியாதுன்றதை எங்களுக்கு நீர் இன்றைக்கு சொன்னதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தமான ஏற்கனவே நீர் மாற்றி விட்டீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்க, அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். நாங்கள் ஒரு நோக்கத்துக்காக இவ்விதமாய் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதை நாங்கள் அறிந்து கொண்டு அந்த தேவ நோக்கத்தை, தேவ திட்டத்தை எங்கள் கண்களுக்கு முன்பாக வைத்து நாங்கள் எங்கள் ஓட்ட பாதையிலே ஓட கர்த்தர் உதவி செய்யும். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் பாவத்தை மேற்கொண்டு ஜெயித்து வாழுகிற வாழ்க்கை உடைய பிள்ளைகளுக்கு நீர் தருகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. Jesus loves you.